ரொம்ப நன்றிம்மா. மாயா, எதுக்காக அத்தை மடிப்பிச்சு எடுக்கிறாங்க? ஏதாவது வேண்டுதலா? மடிப்பிச்சை எடுத்து சாமிக்கு பாதம் செஞ்சு படைச்சா ஜீவா வீட்டுக்கு வந்துருவான்னு ஒரு சித்தர் பெரியம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதான். எனக்காகவா? ஐயா. வணக்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. வேண்டுதலுக்காக மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்தங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுமா, வாங்க. இது ரொம்ப வேதனையா இருக்கு மாயா. ஜெயிக்கணும், சீக்கிரம் முன்னேறணும், மாமா கிட்ட நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் தான் நான் ஜீவான்னு சொல்லலான் இருக்கேன். அத்தை ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னு தான் அவங்க வேண்டுறாங்க. நீ பத்திரமா வரணும்னு தான் அவங்க மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. நீ தைரியமா உன் வேலையை பாரு கதிர். நீ நினைச்ச மாதிரி ஜெயிச்சு வருவ. அப்போ சந்தோஷம் குடும்பத்துல 2 மடங்கா இருக்கும். உன் கௌரவமும் உயரும். அதுக்காக இந்த மாதிரியான வேதனைகளையும் வருத்தங்களையும் தாங்கிதான் ஆகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. கதிர், நான் வரேன். பெரியம்மா தேடுவாங்க. ஹலோ, யார் பேசுறது? யாரு? ரமணி பாட்டியா? ஆமா, நான் ரமணி தான் பேசுறேன். பாட்டி, நான் ஜீவா பேசுறேன். ஜீவாவா? ஐயா, நீ எங்க இருந்துப்பா பேசுற? ஐயா, நீ வீட்டுக்கு வரணும்னு உங்க அத்தை மடிப்பிச்செல்லாம் எடுத்திருக்காப்பா. அவனுக்கு பாத பூஜைலாம் பண்ணாப்பா. நீ நல்ல நேரத்துல தான்ப்பா ஃபோன் பண்ணிருக்க. நீ எங்கப்பா இருக்க? நீ வீட்டுக்கு எப்ப வர? பாட்டி, நான் இப்ப அத்தை கிட்ட பேச முடியுமா? இருப்பா, இரு. நீ லைன்ல இரு. ஜானகி. அத்தை. ஜானகி. என்னத்த? ஜீவா பேசுறாமா, உன்கிட்ட பேசணுமா. இந்தா. ஹலோ ஜீவா. ஜீவா எப்படி இருக்க? ஏன் ஜீவா வரல? வரேன்னு சொன்னதானே. எப்படி இருக்க? நீ எங்க இருக்க? அத்தை, நான் தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி அத்தை வராம போவேன்? நீங்க ஏன் இப்படி வெயில்ல உடம்ப வருத்தி மடிப்பிச்சு எல்லாம் எடுக்கிறீங்க? ஜீவா, நீ ஏதோ நோக்கத்துல தான் இந்த வீட்டுக்கு வராம இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். என்கிட்ட சொல்ல கூட தயங்கலாம். அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு தண்டனை இதெல்லாம் பண்ற. நீ நீ எங்கேயாவது நின்னு என்ன பாத்தியாடா? அப்ப அப்ப என் பக்கத்துல தான் இருக்கியா? பக்கத்துல இருந்தும் ஏன்டா ஒரு தடவை கூட வரல? ஜீவா, உங்க அம்மா என் கனவுல வந்து என் புள்ள ஏன் இந்த வீட்டுக்கு இன்னும் வராம இருக்கான்னு அழறாங்க தெரியுமா? அவங்க ஆத்மா இந்த மாதிரி அழறத என்னால தாங்கிக்க முடியலடா. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ இந்த வீட்டுக்கு வரணும்பா. கண்டிப்பா வருவேன் அத்தை. உன் காலடி இந்த வீட்டுல பட்டாதான் இந்த வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகும். நிறைய நல்லது இந்த வீட்டுல நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நீ வீட்டுக்கு வரணும் ஜீவா. அத்தை, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வருவேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நீ வீட்டுல இருந்திருந்தா உன் பாதத்தை வச்சு கிருஷ்ணர் பாதமா வரைஞ்சிருப்ப. எங்க எல்லாருக்கும் உன் முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு இருக்கு ஜீவா. நீ எங்களுக்காக ஒரு தடவை நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரணும். உன் முகத்தை காட்டணும். உன் காலடி இந்த வீட்டுல படணும். நீ வரணும். நாளைக்கு ஏன் கையாலேயே நான் உனக்கு வெண்ணெய் ஊட்டணும். சொல்லு ஜீவா, வீட்டுக்கு வரியா? உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, வீட்டுக்கு வாடா. ஹலோ ஜீவா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ஜீவா.
சரின்னு சொல்லுப்பா. கண்டிப்பா வரேன் அத்தை. நிஜமா? நிஜமா அத்தை, நாளைக்கு நான் வரேன். அம்மா கதிர் வா, அம்மா கால் பண்றாங்க. ஹலோ மா. தனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜீவா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணாடி. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஜீவா பேசுனானா? ரொம்ப சந்தோஷமா. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீட்லயே இருந்துருவானா? ஆமா, எப்ப வருவேன்னு சொல்லிருக்கான்? எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கான்? அதெல்லாம் சொல்லல, ஆனா வரேன்னு சொல்லியிருக்கான். கிருஷ்ண ஜெயந்தி சாயந்தரம் தானே கொண்டாடுவோம், அப்பதான் வருவான்னு நினைக்கிறேன். தனா, அவன் வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் நம்ம வீட்ல எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசுவோம், சரியா? ரொம்ப நல்ல விஷயமா. அந்த சித்தர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அப்போ வீடே அமர்க்கலமா இருக்கும். என்னாலதான் ஜீவாவை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நீயும் கதிரும் வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. நாங்களா? நாங்க எப்படிமா வர முடியும்? அம்மா நான் தானே கூப்பிடுறேன், அப்புறம் என்ன? வா. அம்மா, கதிர் பக்கத்துல தான் இருக்கான். ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். அவன் கிட்ட பேசுமா? கதிரு. ஹலோ அத்தை. தனவை கூட்டிக்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு, சரியா? என்னால வர முடியுமான்னு தெரியல அத்தை. முடிஞ்சா கண்டிப்பா வரேன். என்னடா நீயும் ஏன் முடிஞ்சான்னு சொல்ற? கதிரு, இது எனக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? எத்தனை நாள் நம்ம ஜீவாவை பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். கோயிலா போனோம், நான் என்னெல்லாம் பண்ணேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்தே எவ்வளவு தடைகள், அது எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிச்சோம். ஜீவா வரும்போது நீங்க 2 பேரும் இல்லாம எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது கதிரு. நீங்க 2 பேரும் வரீங்க, அவ்வளவுதான். ஏய் காட்டு, இது என்ன டாட்டூ மாதிரி இருக்கு? என் பேரை மறுபடியும் டாட்டூ போட்டிருக்கியா? இது எப்படா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாட்டூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கான். அங்க போயிருந்தப்ப எனக்கும் டாட்டூ வரைகிறேன், என்ன வரையட்டும், உனக்கு எது உலகத்திலே ரொம்ப பிடிக்குமோ அதை வரையட்டுமான்னு கேட்டான். எனக்கு உன்னதான் பிடிக்கும், அதான் இந்த நான் சொன்னேன். வரைஞ்சிட்டான். நல்லா இருக்கா? சரி கதிர், இது எவ்வளவு நாள் இருக்கும்? 1 வாரம் இருக்கும்னு சொன்னா, வேணா மறுபடியும் ஒன்று போட்டுக்கலாம். இந்த டாட்டூ இருக்கும் மறையும், ஆனா நான் தான் எப்பயுமே உன் மனசுல இருப்பேன். சரி, டாட்டூ மேல எதுக்கு கிஸ் பண்ண? என் பேர் போட்டிருக்கல.